தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களுக்கான சுற்றாடற் பகுதியின் ஒரு பகுதி, அதாவது இலங்கையில் அதாவது ஆறுகளும் அவை கடலுடன் சென்று கலக்கும் இடங்கள் தொடர்பாக நாம் அவதானிக்கலாம். அப்போ எங்களுக்கு பிள்ளைகள் ஒரு 15 ஆறு வரையும் தெரிந்தால் போதும். இலங்கையில் 103 ஆறுகள் உள்ளன. அதில் 34 ஆறுகள் பெரியவை. ஆனால் நாங்கள் அதில் குறைந்தளவு ஆறுகளை எங்களுக்கு தேவையான புலமை பரிசில் மாணவர்களுக்கு தேவையான ஆறுகளை மட்டும் பார்ப்போம். இது மன்னார் தீவு. இலங்கையே ஒரு தீவு தான். அதில் மன்னார் தீவு இலங்கையில் உள்ள தீவுகளில் மிகப்பெரிய தீவு. இந்த யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் உள்ள இந்த தீவு வேலனை தீவு. அதுக்கு தெற்கே மண்டை தீவு என்ற ஒரு தீவு உள்ளது. வடக்கே காரை நகர் என்ற ஒரு தீவில் உள்ளது. நான் பிரதான தீவுகளை மாத்திரம் சொல்கின்றேன். அடுத்ததாக புங்குடு தீவு. புங்குடு தீவுக்கு அண்மையிலேயே நைனா தீவு என்று ஒரு பிரபலமான தீவு. தள்ளித்து நெடுந்தீவு. கச்சைத்தீவு என்பது சிறிய தீவு, ஆனால் அது ஒரு பிரபலமான தீவு. இன்னும் பல தீவுகள் உள்ளன, அவற்றை நான் எடுக்கவில்லை. இந்த இடத்தில் ஒரு சிறிய கடல் நீரேரி ஒன்று உள்ளது, அது முல்லைத்தீவு. அடுத்ததாக இந்த இடத்தில் அலம்பில் என்ற இடத்தில் ஒரு சின்ன கடல் நீர் ஏரி உண்டு. அடுத்ததாக கொக்குலா எனப்படும் கடல் நீர் ஏரி, அதாவது கலப்பு இடத்த ஒன்று இருக்குது. இடத்துல கதிரவழி என்ற இடத்துல ஒரு கலப்பு, இந்த வாழைச்சேனை என்ற ஒரு இடத்துல ஒரு கலப்பு, இது மட்டக்களப்பு. அதே போன்று இது புத்தளம், இந்த இடத்தில் ஒரு கலப்பு உள்ளது, அது சிலாபம். அடுத்ததாக இங்குள்ள கலப்பு, அதாவது கடல் நீர் ஏரி நீர்கொழும்பு, இந்த முனையாக உள்ள பகுதி கொழும்பு. இப்போ நாம் இலங்கையில் மிக நீளமான ஆறு மகாவலி கங்கை. இந்த மகாவலி கங்கை மத்திய மலைநாட்டில் சிவனொளி பாதமலை, அதை ஹோட்டன் சமவெளின்னு சொல்லுவோம், அந்த இடத்துலேருந்து, அதாவது கொழும்புக்கு நேரே என்று எடுக்கலாம், இந்த இடத்துலேருந்து உற்பத்தி ஆகின்றது. அதுக்கு பல கிளையாறுகள் உண்டு. அப்படியே போய் கண்டி நகரை சுற்றி இந்த தும்புர பள்ளத்தாக்குன்ற இடத்தால் விழுந்து அப்படியே திருவோணமலையை மட்டக்களப்பையும் பிரித்து கொண்டு, திருவோணமலை மாவட்டத்தையும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பிரித்து கொண்டு திருவோணமலை கண்மையில் இந்த கட்டியாரக்கூடா என்பார்கள், இதுதான் திருவோணமலை. அந்த இடத்துல கடலோட கலக்கு. அதுக்கு நிரம்ப கிளையாறுகள் உள்ளன. இந்த உமா ஓயா, பதுலு ஓயா, லொக்கல் ஓயா, அதை தவிர அம்பன் கங்கை அதுக்கு ஒரு பெரிய கிளையாறு, நக்கீல்ஸ் மலையிலிருந்து வார கிளையாறு. இங்கே மையங்கன ஓயாண்டு இன்னொரு கிளையாறு. அதை தவிர மின்னேரியா குளம் உள்ள மின்னேரி ஓயா, கவுடுல் ஓயா, அப்படி நிரம்ப கிளையாறுகள் உண்டு. எங்களுக்கு பிரதான ஆறு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது மாவலி கங்கை கட்டியாரக்கூடாவில், அதாவது திருவோணமலை நகருக்கண்மையில் கடலோட கலக்கின்றது. அதே மாவலி கங்கை உற்பத்தியாகிற இடத்திலிருந்து உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாய்ந்து சென்று கொழும்பு நகருக்கண்மையில் கடலோட கலக்கிற நதி தான் கழனி கங்கை. இது ஏற்கனவே பல தடவைகள் மகாவலி கங்கையும் கழனி கங்கையும் எங்களுக்கு புலசிப்பில் புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கு வந்த வினாதான். அடுத்ததாக இந்த மன்னார் தீவுக்கு அண்மையில் கடலோட கலக்கிறது மல்வத்தோயா. மல்வத்தோயா நகருக்கண்மையில் தான், மல்வத்தோயா நதிக்கண்மையில் தான் அனுராதபுரம், இலங்கையின் முதலாவது தலைநகரம் அனுராதபுரம் இந்த இடத்தில் அமைந்துள்ளது. இது மல்வத்தோயா. அது மன்னார் இடத்திருக்குது. மன்னார்கிட்ட இந்த கலாஓயா கடலோட கலக்குது. அடுத்ததாக கழனி கங்கைக்கு கீழே உள்ள ஒரு முக்கியமான நதி களுத்துறை கண்மையில் போய் கடலோட இதுதான் களுத்துறை நகர். இது கழுகங்கை களுத்துறை நகர் கண்மையில் கடலோட கலக்குது. இந்த கழுகங்கை உற்பத்தி ஆகிற அதே இடத்திலிருந்து உற்பத்தியாகி தெற்கு நோக்கி பாய்ந்து சென்று அம்பாந்தோட்டை அல்ல, அம்பலாந்தோட்டை. அம்பலாந்தோட்டை என்ற இடத்துல கடலோட கலக்கிறது தான் இந்த வளவகங்கை. வளவகங்கையும் ஓரளவு பெரிய ஆறு தான் வளவகங்கை. இந்த வளவகங்கைக்கும் கழுகங்கைக்கும் இடையில் நாம் இன்னும் 2 ஆறுகளை தெரிந்திருக்க வேண்டும்.
ஒன்று காலி நகருக்கு அண்மையில் கடலோட கலக்கிறது, இதுதான் காலி நகரம். இந்த காலி நகருக்கு அண்மையில் கடலோட கலக்கிறது ஜின்கங்கை. இது மாத்தறை நகரம். மாத்தறை நகரம் அதுக்கு பக்கத்தில் கடலோட கலக்கிறது தான் நீல்வள கங்கை. அப்போ நீல்வள கங்கையும் ஜின்கங்கையும் அருகருகே உள்ளது. இது காலி நகரம், இது மாத்தறை நகரம். அடுத்ததாக இது நீர்வொழும்பு. நீர்வொழும்புக்கு அண்மையில் வடக்கே, ஏன்னா நீர்வொழும்புக்கு சற்று வடக்கே கடலோட கலக்கிற நதி மகா ஓயா. இது மகா ஓயா என்ற நதி. அடுத்தது சிலாபத்துக்கு அண்மையில் சென்று கடலோட கலக்கிற நதி தெதிரு ஓயான்ற ஒரு நதி இந்த இடத்துல கடலோட கலக்குது. அடுத்ததான் புத்தளத்துக்கு சற்று வடக்காக மீயோயான்ற மற்றும் ஒரு ஆறு கடலோட கலக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் கலாவாவி, தாதுசேன மன்னனால் கட்டப்பட்ட கலாவாவி கட்டப்பட்ட குளம்தான் கலாஓயா. அந்த உருவலைன்ற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல, உருவலை. அந்த இடத்துல கடலோட கலக்கிற நதி தான் இந்த கலாஓயா. கலாஓயாவுக்கு குறுக்கே அணையை கட்டித்தான் இந்த கலாவாவி என்ற குளத்தை இடத்துல அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த கலாவாவியை அமைத்தவன் தாதுசேன மன்னன். அடுத்ததாக யானோயான்ற ஒரு ஆறு இப்படி அந்த கொக்குலாய் கடல் நீர் ஏரிக்கு கிட்ட போய் சேருது யானோயா. அதுக்கு வடக்கே இன்னமும் ஒரு சின்ன ஆறு, அது பெரியாறு தான். அது அலம்பில் களப்பு கிட்ட போய் சேர்றது. அந்த பதவியா குளம் என்ற ஒரு குளம் இருக்குது. இது மா ஓயா, இது மகா ஓயா, இது மா ஓயா. அடுத்ததாக வடக்கு நோக்கி செல்ற ஒரு ஆறு கனகராயன் ஆறு. இது ஆணையிரவு கடல் நீர் ஏரியில் போயிட்டு கடலோட கலக்கும். அடுத்ததாக மாதுரோயான்ற இன்னும் ஒரு ஆறு இப்படியே கிழக்கு பக்கமாக சென்று வாழைச்சேனை, அதாவது ஓட்டமாவடி என்னும் இடம், வாழைச்சேனை கடல் நீர் ஏரியில் கடலோட கலக்கின்றது. அடுத்தது கல்லோயா மலைநாட்டின் கிழக்கு பக்கமாக உற்பத்தியாகி அக்கறை பெற்று நகருக்கு அண்மையில் கடலோட கலக்கும். அந்த ஆற்றுக்கு குறுக்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு குளம்தான், நீர்த்தேக்கம் தான் டிஎஸ் சேநாயக்க சமுத்திரம் இந்த இடத்தில் உள்ளது. இதுதான் இலங்கையிலே மிகப்பெரிய நீர்த்தேக்கம். அடுத்ததாக இந்த கல்லோயாவுக்கும் வளவகங்கைக்கும் இடையே நாம் 3 ஆறுகள் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒன்று வளவகங்கைக்கு அருகாமையில் கிருந்தி ஓயா. இந்த கிருந்தி ஓயா எனும் ஆறு கிருந்த என்ற இடத்துல போய் கடலோட கலக்குது. அடுத்ததாக மாணிக்க கங்கை யாழை என்ற இடத்துல கடலோட கலக்குது, யாழை. அடுத்தது கும்புக்கனோயா, அதாவது குமனைக்கு அருகாமையில்னு சொல்லலாம். இந்த ஆறுகள் 3 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆறுகள். இந்த 3, அதாவது பலவகங்கைக்கு அடுத்ததாக கிருந்தியோயா, அடுத்தது மாணிக்க கங்கை, அடுத்தது கும்புக்கனோயா. இந்த மாணிக்க கங்கைக்கு அண்மையில் தான் கதிர்காமம் அமைந்துள்ளது. இவ்வளவு ஆறும் தான் புலமை பரிசில் மாணவர்களுக்காக வரக்கூடியது. ஏற்கனவே மகாபலி கங்கை, கழுகங்கை, கழனி கங்கை, கழுகங்கை, மல்வத்தோயா, மாணிக்க கங்கை எல்லாம் சுற்றாடல் கேள்வியில் வந்துள்ளது. ஏனைய ஆறுகள் வரலாம் அல்லது வராமலும் விடலாம். அப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த ஆறுகள் கடலோடு கலக்கும் இடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும்.